ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுஷாந்த் சஹானா as well. ஸோ இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா சம்மர் ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சம்மர் ஆக்டிவிட்டி ஒர்க் ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ஸை நீங்கள் வீட்டில் அவங்களோட ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ், பசில் சால்விங் ஸ்கில் as well as அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் அப்சர்வேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஆக்டிவிட்டி ஷீட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்டில் ஓனாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ப்ராக்டிஸ் ஷீட்டோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்மரில் உங்கள் கிட்ஸை நீங்கள் என்கேஜாக வைக்கிறக்கும், ஃபன்னான வேலை அவங்களுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டி கொடுக்குறக்கும் இந்த ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஷீட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த லெட்டர்ஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஹேவ் ரிட்டர்ன் சம் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸில் பார்த்தீங்கன்னா சம் ஸ்ட்ரோக்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இதில் கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங்காக இருக்க ஸ்ட்ரோக்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அவங்களோட பசில் சால்விங் ஸ்கில்லையும் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஃபைண்டிங் வாட் இஸ் ராங். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஷீட்டில் பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு என்ன க்ரியேச்சர்ஸாக இமேஜஸ் பிடிக்குமோ அதை ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணும்போது அப்படியே நார்மலாக ட்ரா பண்ணாமல் சம் அப்நார்மலிட்டிஸ் அந்த பிக்சரில் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ கிட்ஸை வந்து லேட்டராக அந்த அப்நார்மலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்கள சொல்லுங்கள், ஆர்எல்ஸ் அதை சர்க்கிள் பண்ண சொல்லுங்கள். சிமிலர் வே இப்போ நம்ம ட்ரா பண்ண பிக்சரில் இருக்க அப்நார்மலிட்டி அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து அதை வந்துட்டு அவங்களோட ஓன் இமேஜினேட்டிவ் க்ரியேட்டிவ் சென்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள பிக்சர்ஸ் ட்ரா பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கிட்ஸோட க்ரியேட்டிவிட்டியை நம்மளால் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஸ்பாட் த டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா 2 ஸ்கெச்சஸ் பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸுக்கு என்ன க்ரியேச்சர்ஸ், அனிமல்ஸ் ஆர் என்ன பிடிக்குமோ ஸோ அதை பேஸ் பண்ணி 2 ஸ்கெச்சஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்கெச்சஸ்லேருந்து செகண்ட் ஸ்கெச்சஸ்க்கு சிம்பிள் டிஃப்ரென்சஸ் கொடுங்க. அண்ட் அந்த டிஃப்ரென்சஸை உங்கள் கிட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ஸோட பசில் சால்விங் ஸ்கில்லை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறக்கும், அப்சர்வேஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் லெவலை என்ஹான்ஸ் பண்ணுறக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டு மேக் இட் மோர் ஃபன் அவங்களே கலர் பண்ணவும் வைங்க. ஸோ இது வந்துட்டு என்கேஜாகவும் இருக்கும் கிட்ஸுக்கு. ஸோ த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இஸ் ஜாயின் த டாட்ஸ். ஸோ அகெயின் இந்த ஆக்டிவிட்டி ஷீட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஆக்டிவிட்டி ஷீட்டில் கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க டாட்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணி கிட்ஸ் இந்த பிக்சரை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்கள கலரும் பண்ண வைங்க. கலர் பண்ணுறதுக்கு நீங்களே இந்த கலர் கொடுங்க இந்த பிக்சருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. கலர் அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்களே ஓனாக டிசைட் பண்ணி அவங்களோட ஓன் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் மூலிமா கிட்ஸை பிக்சரை வந்துட்டு கலர் பண்ணி அவங்க கம்ப்ளீட் பண்ணட்டும். ஸோ அது வந்து கிட்ஸுக்கு என்கேஜாகவும் இருக்கும், மோர் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எனி பிக்சர் ட்ரா பண்ணுங்கள். அது ரிலேட்டட் டு அனிமல்ஸாக இருக்கலாம், நேச்சராக இருக்கலாம், இல்லை பீப்புளாக இருக்கலாம். எனி பிக்சர் ட்ரா பண்ணி கிட்ஸ் கிட்ட வந்துட்டு அதை காமிச்சு இந்த பிக்சரில் இருக்கிறதுக்கு எதுக்காக நீங்கள் கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணுறீங்க, இவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னா எதுக்காக தேங்க்யூ சொல்வீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்களே ஓனாக திங்க் பண்ணி அவங்க தேங்க்யூ சொல்லட்டும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு கிராட்டிடியூட் பற்றி சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லைஃப்பில் நம்ம எதுலலாம் ரொம்ப ஃபார்ச்சுனாக இருக்கும் அப்படிங்கிறதும் கிட்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அங்கே இருக்கிறது யார்? டாக்டர். டாக்டருக்கு எதுக்காக தேங்க்யூ சொல்வீங்க? ஓகே, நெக்ஸ்ட் டீ. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஷீட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த மிஸ்ஸிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஷீட்டில் பார்த்தீங்கன்னா சம் பிக்சர்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பிக்சர் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்க பிக்சரை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஷீட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு அவங்களோட பசில் சால்விங் ஸ்கில்லை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஷீட்டில் நான் கலர் பண்ணி ஆக்சுவலாக கொடுத்துருக்கேன். டு மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது கலர் பண்ணாமலே நம்ம இப்போ பார்த்த இந்த சம்மர் ஆக்டிவிட்டி ஷீட் உங்கள் கிட்ஸை நீங்கள் சம்மரில் என்கேஜாக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.